கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. விநாயகர், முருகன், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடந்தன. அண்ணாமலையார் மூலவர் கருவறையில் கற்பூர தீபமேற்றி வேத பாராயணம் ஓத, வேதங்கள் முழங்க, கற்பூர தீபத்திலிருந்து அகல் விளக்கில் நெய்திரியிட்டு தீபம் ஏற்றப்பட்டது. அதன் பின்னர் பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் அண்ணாமலையார் மூல கருவறையின் எதிரில் 5 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் 6 சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள திருவண்ணாமலை மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுகிறது.